இப்போ தேதி 3 விதி எண் 6 இருக்கு. அவர் பேரு அவருக்கு தெரிஞ்சு தெரியாம 41 இருக்கோ, இல்லை இவரை என்னத்தையாவது புக்கை பார்த்து வச்சுக்கிட்டாரோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை பர்த்லே இவர் அறியாமல் சிறு வயசுலேருந்து பெரிய புகழின் உச்சத்தில் பெரிய லெவலில் போயிடுவார். அதில் டவுட்டே கிடையாது. மிக உயரத்துக்கு போயிடுவார் வெரி ஷார்ட் டைமில். பர்சனல் லைஃப்லேயும் அவங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா அது பர்சனல் லைஃப்லேயும் ஜெயிச்சிருக்க முடியாது. பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அவங்களுடைய ஃபேமிலி வந்து அவங்க திருப்பியும் மேல் லெவலில் கொண்டு போக முடியும். அதனால் வந்துட்டு நான் உலகத்தில் 800 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. 800 கோடி மக்களுக்கும் நியூமராலஜி நம்ம ஃபார்மட் படி பார்த்தாக்கா ஒவ்வொருத்துக்கும் ஒரு மெத்தட் வேறைய வித்தியாசப்படும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்ம நிறைய எண்கள் பற்றி நிறைய நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வரீங்க. ஆரம்பத்தில் வரும்போது எனக்கே இந்த எண்கள் மேலே ஒரு பெரிய குழப்பம் இருந்தது, ஆச்சரியம் இருந்தது. படிப்படியாக இப்போ தான் எனக்கு அதை பற்றின தெளிவே கிடைச்சிருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் கூட நிறைய இதை பற்றின குழப்பமான மனநிலையில் தான் இருக்காங்க. என்னோட கேள்வி என்னென்னா அப்படிங்கிற ஐயா, இப்போ நல்ல எண்கள் அப்படின்னு சிலது இருக்கிற மாதிரி விளக்க வேண்டிய சில எண்கள் இருக்குது. அது நம்மளுக்கு எப்படி எச்சரிக்கை கொடுக்கும், அந்த எண்கள்லேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, அதை பற்றின விளக்கங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நேயர்களுக்கு உதவியாக இருக்குங்க. கண்டிப்பாம்மா. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தில் ஒன்று வேலை செய்யும். ஆனால் மொத்தத்தில் அல்டிமேட்டாக நம்ம லைஃபு எதை நோக்கி போகுது, நாம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டே போகணும். ஸோ அதுக்கு இந்த அஸ்ட்ராலஜி நியூமராலஜிலாம் நமக்கு தேவைப்படுது. நமக்கு என்ன தேவை, நாம் போகிறதெல்லாம் சரியா. அதனால் அது பெரிய பெரிய ஆளுங்க ஆனவங்கள்லாம் இந்த எண்கணிதத்தை தொடாமல் அவங்க ஆனது இல்லை. அஸ்ட்ராலஜியை பார்க்காம ஆனதில்லை. அஸ்ட்ராலஜி படி தெரிஞ்சுப்பாங்க. அந்த பேரை கரெக்ஷன் பண்ணும்போது நியூமராலஜி தொட்டுப்பாங்க. ஒன்றுமே தவறு கிடையாது. பண்ணிவிட்டு கரெக்டாக போவாங்க. கரெக்டாக நீங்கள் எல்லா கம்பெனி ஜெயிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்பர்லாம் கரெக்டாக இருக்கும். அவங்களும் ஏனோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் ராக்கெட்டே விட்டாலும் இத்தனை மணி நேரத்தில் இந்த நிமிஷத்தில் அதெல்லாம் கரெக்டாக இதாகுதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அப்போ அது சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டே டு ஃபேட்டு அப்படியே எடுத்துக்கிடுவோம். அதாவது நம்ம கான்செப்ட் படி தேதி, மாதம், வருஷம், கடைசியாக கூட்டு வருது விதி எண். அதான் கூட்டு எண்ணு தான் விதி எண். தேதி 3 விதியில் 6 இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய பேர் வந்து 41 இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, சில பேர் என்ன சொல்லிடுவாங்க, இந்த பிளைண்டாக நினச்சிக்கிடுவாங்க. நாம் ஒரு தேதிக்கு சொல்லுவோம், ஆனால் இவங்க ஒரு தேதிக்கு நினச்சிக்கிடுவாங்க. நாம் வேற ஒரு தேதிக்கு 41 வைக்கலான்னாக்கா இவங்கள நினச்சிக்கிடுவாங்க. இதுக்கு நாங்கள் 41 பேர் தெரிஞ்சோ தெரியாமல் அவருக்கு இருக்குது. இல்லை தவறுதலாக ஏதோ ஒரு புக்கை பார்த்து இவரே வச்சுக்கிறாரு. ஏன்னா நாட்டில் நிறைய பேர் அதை செய்கிறது. சில பேருக்கு அப்படி வச்சுட்டு திருப்பி பார்க்குறதுக்குள்ள உண்மையில நல்ல பெரிய லெவலில் ஆயிடுவாங்க. அது பற்றி ஒரு காலத்துக்கு வேலை செய்யும். திருப்பி எங்கே ஆரம்பிச்சாலும் நம்ம வந்து நின்றுவாங்க. அதனால் நம்பர்லாம் வந்துட்டு அப் டு லைஃப் வரைக்கும் நீங்கள் அதை இருக்கணும்னாக்கா அதுக்குண்டான பேரை கரெக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ எனியோ இப்போ தேதி 3 விதி எண் 6 இருக்குது. அவர் பேர் அவருக்கு தெரிஞ்சு தெரியாமல் 41 இருக்கோ, இல்லை இவரை என்னத்தையாவது புக்கை பார்த்து வச்சுக்கிட்டாரோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பை பர்த்லே இவர் அறியாமல் சிறு வயசுலேருந்து பெரிய புகழின் உச்சத்தில் பெரிய லெவலில் போயிடுவார். அதில் டவுட்டே கிடையாது. மிக உயரத்துக்கு போயிடுவார் வெரி ஷார்ட் டைமில். ஆனால் அந்த போனது அதே குறுகிய காலத்தில் திருப்பியும் அப்படியே செட்பேக் அடிச்சிருவார். ஏன்னா இந்த நம்பருக்கு அவருக்கு 41 வந்துட்டு அப்படி தான் கொடுக்கும். 41 இருக்கக்கூடாது. அப்போ அவர் கேட்பாங்க, அவங்க எங்கிட்ட அது மாதிரிலாம் வந்தவங்க இருக்காங்க நிறைய பேர். இந்த நம்பர் இருந்தால் தான் நான் பெரிய ஆள் ஆனா, நீ பெரிய ஆள் ஆனீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். இப்போ அதுதான். ஸோ அப்போ திருப்பியும் அவங்களுக்கு ரீசெட் பண்ணாக்கா பண்ணும்போது தான் அந்த வைப்ரேஷன் கரெக்டாக அவங்களுக்கு வைப்ரேட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது வந்து பல வருஷமாக இருந்துடுச்சு. அதை பைபாஸ் பண்ணி அப்போ அந்த பேரை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொடுத்தாக்கா அப்போ கரெக்டாக அவங்களுக்கு அந்த வேலை செய்யும். அது வேலை செய்யும்போது அவங்களால வந்துட்டு திருப்பி கம்மப் ஆகிட்டு திருப்பி வேலை செய்யும். ஏன்னா ஏற்கனவே அந்த தேதி வந்துட்டு தேதி 3 விதி 6 இருக்கும்போது அதுவே வந்து அவங்களுக்கு காம்ப்ளிகேட்டடான நம்பர் தான். திருப்பியும் அதில் ரொம்ப நம்ம ஃபார்மேட் படி காம்ப்ளிகேட்டட். திருப்பி கரெக்டாக கொடுத்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்தால் தான் அவங்க லைஃப் வந்துட்டு பர்சனல் லைஃப்லேயும் அவங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா அது பர்சனல் லைஃப்லேயும் ஜெயிச்சிருக்க முடியாது. பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அவங்களுடைய ஃபேமிலி வந்து அவங்க திருப்பியும் மேல் லெவலில் கொண்டு போக முடியும். அதனால் வந்துட்டு நான் உலகத்தில் 800 கோடி பேர் மக்கள் இருக்காங்கன்னா 800 கோடி மக்களுக்கும் நியூமராலஜி நம்ம ஃபார்மேட் படி பார்த்தாக்கா
ஒவ்வொருத்துக்கும் ஒரு மெத்தட் வேறைய வித்தியாசப்படும். வித்தியாசப்படும் கண்டிப்பா. ஒரே பிளைண்டா ஒரே ஆளுக்கு வராது. ரேகைகள் வித்தியாசப்படுற மாதிரி கரெக்டா சொன்னீங்க. ரேகைகள் வித்தியாசப்படுற மாதிரி நம்ம ஃபார்மட்ல அப்ளை பண்ற மெத்தடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் வேறுபடும், மாறுபடும். ஸோ அதனால நான் அதனாலதான் எல்லாத்துக்கும் ரொம்ப டைம் எடுத்து கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பேன். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண கரெக்டா நடக்கும். நிச்சயமா நம்ம ஃபார்மல் நியூமராலஜிக்கு எல்லாத்துக்கும் உதவிகரமா இருக்கிறதுக்கு உண்டான வழி என்னென்ன இருக்கோ நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மேன்மடைகிறதுக்கு இந்த தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. நேயர்கள் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாத்துலயுமே எண்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்த எண்கள் பத்தின உங்களோட குழப்பங்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க ஐயா கிட்ட தொடர்ந்து நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கிற பட்சத்துல எங்களை அணுகுங்க. நாங்க அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கோம். நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கம்.